வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஃபுல் லேடருடைய வெரிலாக் கோட் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் லேடருடைய ட்ரூத் டேபிள் அண்ட் டயக்ராம், அதுக்கப்புறம் ஃபுல் லேடருடைய டிசைன் கோடு, அதுக்கப்புறம் அதோட டெஸ்ட் பெஞ்ச் கோடையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபுல் லேடர் இது எதுக்குன்னா பிரஷ் அப்காக தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஃபுல் லேடர்னா என்னன்னு தெரியும். பட் ஒரு பிரஷ் அப்காக தான் நான் கொடுக்குறேன். ஃபுல் லேடர்ல பாத்தீங்கன்னா 2 இன்புட்ஸ், ஒரு கேரி இன்புட், மொத்தம் 3 யூஸ் பண்ணியிருப்போம். 2 அவுட்புட்ஸ் இருக்கும். சம் அண்ட் கேரின்னு சொல்லி 2 அவுட்புட் இருக்கும். ஸோ ட்ரூத் டேபிள்ல பாத்தீங்கன்னா மூணுமே ஜீரோவா இருந்தா நமக்கு சம்மும் ஜீரோவா தான் இருக்கும், கேரியும் ஜீரோவா தான் இருக்கும். ஏதாவது ஒரு இன்புட் வந்து ஒன்னா இருந்துச்சுன்னா சம் வந்து ஒன்னா இருக்கும், கேரி வந்து ஜீரோவா இருக்கும். ஏதாவது 2 இன்புட் வந்து ஒன்னா இருந்துச்சுன்னா ரெண்டையுமே ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2 ஒண்ணு நமக்கு ஆட் பண்ணா சம் 0 வரும், கேரி வந்து 1 வரும். 3 இன்புட்டுமே ஒன்னா இருந்துச்சுன்னா சம் வந்து 1 வரும், கேரி வந்து 1 வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணி கேமப் ரெடி பண்ணி அதுல இருந்து நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் தான் இது. சம் ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ஆர் பிஎக்ஸ்ஆர் சிஇன், கேரி வந்து ஏபி பிளஸ் பிசிஇன் பிளஸ் ஏசிஇன். ஏன் வந்து இங்க சிஇன்னு வச்சுக்கிறேன்னா நமக்கு 2 கேரி இருக்குது. இன்புட்ல ஒரு கேரி இருக்குது, அவுட்புட்ல ஒரு கேரி இருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து சிஇன்னு இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து சம்ம வச்சீங்கன்னா எத்தனை எக்ஸ்ஆர் வருது? 2 எக்ஸ்ஆர் வருது. ஸோ லாஜிக் டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ஆரையும் அதோட அவுட்புட் எடுத்து சிஇன்னுக்கு ஒரு எக்ஸ்ஆராவும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கேரி பார்த்தீங்கன்னா ஏபி பிளஸ் பிசிஇன் பிளஸ் ஏசிஇன், மொத்தம் 3 அன்லாஜிக் இருக்கு. ஸோ 3 அன்கேட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் 2 பிளஸ், அதாவது ஆர் 2 ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ 2 தடவை நான் ஆர் பண்ணியிருக்கேன். இதுதாங்க வந்து ஃபுல் ஆடருடைய லாஜிக் டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோட டிசைன் பார்க்க போறோம். இதுல வந்து 3 மாடலிங் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா ஃப்ளோ மாடலிங். இப்ப பாருங்க, மாடியூலோட நேம் வந்து ஃபுல் ஆடர். இது நமக்கு எத்தனை இன்புட் இருக்கு? 3 இன்புட் A B C N. ஸோ அது இன்புட்னு கொடுத்துருக்கேன். அவுட்புட் பாத்தீங்கன்னா சம் அண்ட் கேரி அவுட்புட். ஸோ டேட்டா ஃப்ளோ மாடலிங்ல வந்து நம்ம என்ன பண்றோம்? அதோட டேட்டா டைப் வந்து மோஸ்ட்லி ஒயரா தான் வச்சிருப்போம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம கண்டிப்பா ஒயரா தான் இருக்கணும். அதனால நான் வந்து டிஃபால்ட் டேட்டா டைப் அப்படியே விட்டுட்டேன். நான் எதுவும் அப்டேட் பண்ணல. ஸோ சம் அசைன் டேட்டா ஃப்ளோ இங்க வந்து கண்டினியூஸ் அசைன்மெண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதோட கீவேர்டு வந்து அசைன் சம் ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ஆர் பிஎக்ஸ்ஆர் சிஇன். நெக்ஸ்ட் அசைன் கேரி ஈக்குவல் டு ஏ அண்ட் பி ஆர் பி அண்ட் சிஇன் ஆர் ஏ அண்ட் சிஇன் என் மாடல். இந்த மாதிரியும் டேட்டா ஃப்ளோ மாடலிங் எழுதலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாவும் எழுதலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நமக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, எது பெட்டரோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரெண்டுமே காட்டணுன்றதுக்காக ரெண்டுமே இங்க எழுதியிருக்கேன். இப்போ இது பாருங்க, அசைன் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர். இந்த மாதிரி டபுள் பிராக்கெட் போட்டிருக்கேன், கர்லி பிராக்கெட் போட்டிருக்கேன். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஆப்ரேட்டர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. இந்த மாதிரி எதுக்கு போடுறோம் அப்படின்னம்னா, இப்ப ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்களேன், 3ஐயும் நம்ம ஆட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்களேன். மூணுமே 1 1. ஸோ மூணுமே 1 1 இருந்தா நமக்கு என்ன ஆன்சர்? சம்மோட வேல்யூ 1, கேரியோட வேல்யூ 1. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்ப எத்தனை பிட்டு வருது? 2 பிட்டு வருது. அப்ப இங்க ரைட் ஹேண்ட் சைடு 2 பிட்டு வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 பிட்டு இருக்கிற மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கணும். சம்மோட பிட்டு வந்து 1 பிட்டு தான், கேரியும் 1 பிட்டு தான். அப்ப ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதை கன்காட்டினேட் பண்ணணும். அப்ப கன்காட்டினேட் பண்ண எத்தனை பிட் ஆயிரும்? இந்த 2 பிட்டையும் இதுக்கு அசைன் பண்ண முடியும். சம்முக்கு 1 பிட்டும் கேரிக்கு 1 பிட்டும் நம்மளால அசைன் பண்ண முடியும். இந்த பர்பஸ்க்காக தான் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற வேல்யூவை வந்து நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு அசைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2 சைடும் வந்து பிட் ஈக்குவலா இருக்கணும். அப்படி பிட் ஈக்குவலா இல்லைன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நமக்கு வராது. இதுதாங்க டேட்டா ஃப்ளோ மாடலிங். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் மாடலிங். ஸ்ட்ரக்சரல் மாடலிங்ல அதே தான், ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? கேட் யூஸ் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஜிக் டயக்ராம் வச்சு பண்ணிக்கலாம். லாஜிக் டயக்ராம் வச்சு ஸ்ட்ரக்சரல் மாடலிங் பண்ணுவோம். எத்தனை எக்ஸ்ஆர்? 2 எக்ஸ்ஆர் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ஆருக்கு ஏபின்னு சொல்லி இன்புட் கொடுப்போம், அவுட்புட் 1 வரும். பாருங்க, ஏபின்னு சொல்லி இன்புட் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ஆர், அதை இன்ஸ்டான்சியேஷன் x1 சொல்லி இன்ஸ்டான்சியேஷன் பண்ணியிருக்கேன். ஏபின்னு சொல்லி இன்புட் கொடுத்துருக்கேன். அதோட அவுட்புட்டை வந்து நான் லோக்கலா ஒயர்ன்னு சொல்லி ஒரு T1க்கு நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸ்ஆர் இருக்குங்களா? இன்னொரு எக்ஸ்ஆர் இருக்கு. அந்த எக்ஸ்ஆருக்கு என்ன? இந்த T1 இங்க வச்சுக்கிறோம் இல்லைங்க, அந்த T1 ஒரு இன்புட்டாவும் சி இன் ஒரு இன்புட்டாவும் கொடுப்போம். சம்முக்கு நமக்கு அவுட்புட் வருங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சி இன் T1 2 இன்புட் கொடுத்துட்டோம். சம் வந்து அவுட்புட் வச்சிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் எப்பயுமே நமக்கு அவுட்புட் தான் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 2 இதுவுமே வந்து இன்புட் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ சம் அவுட்புட் T1ன்ற ஒரு இன்புட், சிஇன்ன்ற ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து சம்முக்கான லாஜிக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னது?
நெக்ஸ்ட் வந்து என்ன சி இன் ஏபி ஒன்று, பிசிஇன் ஒன்று, ஏசிஇன் ஒன்று, மொத்தம் 3 இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் ஏபி ஒன்றுங்களா? ஏபி என்ன பண்ணிக்கிறேன், T2க்கு நான் இங்கே இந்த டயக்ராம் வச்சு பாருங்க. இதை வந்து T2, இதை இந்த இடத்த T3, இந்த இடத்த T4 நம்ம வச்சுக்கலாம். இந்த இடம் பாருங்க, ஏபி ஏபியை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இடத்துல T2க்கும் நமக்கு அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பி சிஇன், ஆக்சுவலாக நான் இங்கே சிஇன்னு கொடுக்கணும், நான் வந்து இங்கே இடத்துல சிஇன் மட்டும் கொடுத்துட்டேன். நீங்கள் கோட் எழுதுறதா இருந்தால் ப்ராப்பராக என்ன இங்கே இன்புட் கொடுத்தீங்களோ அந்த இன்புட்டை கொடுத்துக்கோங்க, சிஇன்னு. ஸோ பி சிஇன்னு. அடுத்தது T3க்கு போயிருமா? நெக்ஸ்ட் என்ன வரும், ஏ சிஇன்னு. கரெக்டுங்களா? பாருங்க, பி சிஇன்னு, அடுத்து ஏ சிஇன்னு, ஏ சிஇன்னு. இது T4க்கு போயிருமா? நெக்ஸ்ட் என்ன வரும்? ஸோ இங்கே மூணு அண்டு கேட்டுக்கோனா T2, T3, T4 3 அவுட்புட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது, ஆறுக்கு என்ன வரும், இந்த T2வும் இந்த T3யும் இன்புட்டா போகுமா? இந்த T3யும் T2வும் இன்புட்டா ஆறுக்கு போகுமா? அதோட அவுட்புட் என்ன எடுத்துட்டேன், அவுட் 1ன்னு வச்சிருக்கேன். அதாவது இந்த இடம் அவுட் 1ன்னு நான் இங்க வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து அவுட் 1. நெக்ஸ்ட் ஆருக்கு என்ன வரும், அந்த அவுட் 1ம் T4 இன்புட்டா போய் கேரியா அவுட்புட் வருது இங்க. இது வந்து அவுட் 1ன்னு சொன்னேன்னா, இந்த அவுட் 1ம் இந்த T4 இதையும் நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு இன்புட்டா கொடுத்தா நமக்கு என்ன வருது, கேரி அவுட்புட்டா வருதுங்களா? ஸோ இந்த லாஜிக் டயக்ராம அப்படியே நீங்க வந்து கோடா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதுதான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் மாடலிங். ஸ்ட்ரக்சரல் மாடலிங், டேட்டா ஃப்ளோ மாடலிங், பிஹேவியர் மாடல், 3 மாடலிங் பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஹேவியரல் மாடலிங். பிஹேவியரல் மாடலிங்ல என்னன்னா ப்ரொசீஜரல் பிளாக் யூஸ் பண்ணுவோம்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு அசைன் பண்ற வேரியபிள் என்னவா இருக்கும், ரெஜ் டேட்டா டைப்பா இருக்கணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரொசீஜரல் பிளாக்லாம் ஒன்று இனிஷியல் பிளாக் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆல்வேஸ் பிளாக் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்கே ஆல்வேஸ் பிளாக் யூஸ் பண்றேன். ஸோ ஆல்வேஸ் அட்டு இதுல வந்து சென்சிட்டிவிட்டி லிஸ்ட்ல வந்து நமக்கு என்னென்ன சிக்னல்ஸ் தேவைப்படுதோ அதை கொடுத்துக்கலாம். நான் என்ன கொடுத்துக்கிறேன்னா, இன்புட் சிக்னல்ஸ் எப்பெல்லாம் நமக்கு சேஞ்சஸ் ஆகுதோ அப்பெல்லாம் நமக்கு அவுட்புட் சேஞ்சஸ் ஆகுமா, எப்பெல்லாம் ஏவோட வேல்யூ இல்லை பியோட வேல்யூ இல்லை சிஇன் வேல்யூ சேஞ்சஸ் ஆகுதோ அப்பெல்லாம் சம் அண்ட் கேரி சேஞ்சஸ் ஆகும். அதனால இங்க ஏபிசின்னு நான் கொடுத்துட்டேன். இதுக்குள்ள வந்து அந்த லாஜிக், சம்மோட லாஜிக் என்னன்னு எழுதிக்கிறேன், கேரியோட லாஜிக் என்னன்னு எழுதிருக்கேன். ஸோ எப்பெல்லாம் ஏவோட வேல்யூ இல்லை பியோட வேல்யூ இல்லை சியோட வேல்யூ ஏதாவது ஒரு வேல்யூ சேஞ்சஸ் ஆனாலும் இந்த ஆல்வேஸ் பிளாக்ல போய் இந்த சம்மோ கேரியோடைய லாஜிக்கை ஒர்க் ஆகுங்க. இதுதான் பிஹேவியரல் மாடலிங். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மோஸ்ட்லி காம்பினேஷனல் சர்க்யூட்டை டேட்டா ஃப்ளோ மாடலிங் ஆர் ஸ்ட்ரக்சரல் மாடலிங்ல கோட் எழுதுனா பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு, சீக்வன்சல் சர்க்யூட்டை வந்து பிஹேவியரல் மாடலிங் எழுதுனா பெஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான டெஸ்ட் பெஞ்ச் கோடு, ஃபர்ஸ்ட் மாடியூல், அதுக்கான நேம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா டைப் டிக்ளரேஷன், ஆல்ரெடி இதுக்கான வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்டா நான் சொல்றேன், நம்ம டிசைன்ல இன்புட்னு டிக்ளேர் பண்ணியிருந்தா அதை வந்து டெஸ்ட் பெஞ்சில் ரெஜ் ஆகவும், அங்க அவுட்புட்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தா அதை வந்து இங்க வயராகவும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ நம்ம இன்புட் நாங்கள் என்னென்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம், ஏபிசின்னா அதை நான் இங்க ரெஜ்ஜா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அங்க அவுட்புட்டை வந்து சம் அண்ட் கேரின்னு டிக்ளேர் பண்ணியிருப்பேன், அதை நான் இங்க வயரா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசைனும் நம்ம டெஸ்ட் பெஞ்சும் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கணக்குல ஒரு பிரிட்ஜ் மாதிரி நமக்கு இருக்கணும். அதுதான் வந்து மாடியூல் இன்ஸ்டன்சியேஷன். ஸோ இங்க வந்து நம்மளுடைய மாடியூல் பேர் என்ன, நம்ம மாடியூல் பேர் என்ன, ஃபுல் ஆடர். ஸோ ஃபுல் ஆடர் அதை இன்ஸ்டன்சியேஷன் டியூட்டின்னு சொல்லி இன்ஸ்டன்சியேஷன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த நேம்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கனெக்ஷன் பை நேம் மெத்தட் யூஸ் பண்ணி இங்க கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க என்ன நேம் கொடுத்துருக்கிறனோ அதை வந்து பிராக்கெட்டுக்குள்ளேயும் டிசைன்ல என்ன நேம் இருக்கோ அதை டாட் போட்டு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்க நான் வந்து மோஸ்ட்லி வந்து டிசைன்ல இருக்கிற சிக்னல் நேமே நான் டெஸ்ட் பெஞ்சிலே யூஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு அப்படி குழப்புது அப்படின்னம்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க வந்து வேற சிக்னல் நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்மளோட கன்வீனியன்ட் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தோம்னா நம்ம டிசைன் கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதுக்கு நம்ம இன்புட் டிரைவ் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் வந்து இந்த 8 காம்பினேஷனுமே இங்க கொடுத்துருக்கேன், ஏபிசி சிஇன் 3மே 0. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் 2 நானோ செகண்ட்ஸ், எக்ஸாம்பிள் நானோ செகண்ட்ஸ்ல பேசுறேன், 2 நானோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஏபிசின்னு வேல்யூ 1. இந்த மாதிரி 8 காம்பினேஷனுமே நம்ம ட்ரூத் டேபிள் இருக்கிற 8 காம்பினேஷனுமே நான் இன்புட் இங்க டிரைவ் பண்ணியிருக்கேன். 30 நானோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் முடிகிற மாதிரி இந்த சிமுலேஷன் வந்து முடிகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த டாலர் ஃபினிஷ் பத்தி அப்கமிங் வீடியோவில் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். நம்ம அவுட்புட் வந்து கரெக்டா வருதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்க முடியும்னா டிஸ்பிளே பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ இந்த டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்கான டேட்டாவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி டிஸ்பிளே பண்ணலாம், டாலர் டிஸ்பிளே யூஸ் பண்ணலாமா இல்லை டாலர் மானிட்டர் யூஸ் பண்ணலாமா,
இந்த மாதிரி இன்ஃபோ எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் பாருங்க. ஸோ டாலர் டிஸ்ப்ளே அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ தான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ நமக்கு 8 காம்பினேஷன் இருக்குது. ஸோ 8 டைம் பிரிண்ட் பண்ணணும். அப்ப அத எப்படி பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் பிளாக்ல போட்டு பண்ணலாம். எப்பலாம் ஆல்வேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவ் லிஸ்ட் எப்பலாம் அப்டேட் ஆகுதோ, சேஞ்ச் ஆகுதோ, அப்பயெல்லாம் வந்து அந்த டிஸ்ப்ளே போய் பண்ற மாரி. ஸோ இங்க பாருங்களேன், ஆல்வேஸ் அட் இப்போ சப்போஸ் எனக்கு ஏ வேல்யூ வந்து 1ன்னு அப்டேட் ஆயிடுச்சு. உடனே இது என்ன பண்ணும்? உள்ள போய் டிஸ்ப்ளே பண்ணணும். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா, பி யோட வேல்யூ சேஞ்சஸ் ஆகுதா? போய் டிஸ்ப்ளே பண்ணணும். அந்த மாரி வந்து நமக்கு 8 தடவ 8 காம்பினேஷன் இருக்குது. ஸோ 8 டைம் வந்து வேல்யூ சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ 8 தடவ நம்ம டாலர் டிஸ்ப்ளே வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். உங்களுக்கு இது கன்வீனியன்ட்டா இல்லைன்னா டாலர் மானிட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா டாலர் மானிட்டருக்கு ஆல்வேஸ் பிளாக் தேவைப்படாது. அந்த ஆர்குமெண்ட்ல ஏதாவது ஒண்ணு சேஞ்சஸ் ஆனாலுமே அது நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ எல்லாமே நம்மளோட கன்வீனியன்ட் தான். நமக்கு எந்த மாரி வேணா கோட் எழுதிக்கலாம். ஸோ டாலர் டிஸ்ப்ளே எந்த டைம்ல சேஞ்சஸ் ஆகுது? இன்புட் வேல்யூ ஏ, பி, சின்னு குடுத்துருக்கேன். அவுட்புட் வேல்யூ சம் அண்ட் கேரின்னு சொல்லி குடுத்துருக்கேன். இத வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்கு. ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க டைம். ஃபர்ஸ்ட் 0 டைம்ல இன்புட் வேல்யூஸ் என்ன? 000 அவுட்புட் 0. அடுத்தது வந்து ஆஃப்டர் 2 நானோ செகண்ட்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 2 நானோ செகண்ட்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் ஆகுற மாரி நான் போட்டிருக்கேன். ஸோ 2 நானோ செகண்ட்ஸ்ல என்ன ஆகுது? ஏபிசி இன்புட் வந்து 001. அப்ப அவுட்புட் என்ன வரும்? சம் 1 வந்து கேரி வந்து 0. இந்த மாரி வந்து ஒவ்வொரு 2 நானோ செகண்ட்ஸ்க்கும் நமக்கு ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிரைவ் பண்ண வேல்யூக்கான கரஸ்பாண்டிங் அவுட்புட்டும் சம்மும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி நமக்கு வந்திருக்கு. இதுதாங்க ஃபுல் ஆடருடைய வெரிலாக் கோட் அண்ட் டெஸ்ட் பெஞ்ச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.